நிவின் வந்து விஜய் சொன்னதே வந்து நினச்சி பார்த்து ஒன்றுமே புரியாமல் குழம்பி போகிறாரு. இந்த சூழ்நிலை அவங்க ஃப்ரெண்டு என்ன விஷயம்டா என்கிட்ட சொல்கிறான்னு கேட்குறாரு. இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. ஏதோ மறைக்கிற சொல்கிறா அப்படின்னோடனே இல்லைடா அப்படின்றாரு. இல்லைடா அந்த விஜயை பார்த்துட்டு வந்தோன்னு தான் ஏதோ மாதிரி இருக்க, என்ன விஷயம் சொல்லுடான்னொன்னே இல்லைடா அது வந்து உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுறா மச்சான், உனக்காக நான் இதை செஞ்சேன். எனக்கு அந்த விஜய் பார்த்தா கோவமாக வருதுடா. அவன்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலடா. செம்ம டென்ஷன் பார்ட்டியாக இருக்கான்டா. பத்தாதுன்னு ஒரு ரொம்ப திமிரு அதிகமாக இருக்குடா. இவனெல்லாம் எப்படிடா காவேரி கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுவும் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறான், எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே யோசிக்கிறாரு நம்ம வந்து நிவின். ஆமாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக நேராக என்ன பண்ணுறாரு நிவின் வந்து நம்ம குமரனை பார்க்க வராரு. குமரன் வந்து நிவினை பார்த்துட்டு என்னடா மூஞ்சி நல்லா இல்லை ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அது வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானே. என்ன விஷயம்டா அப்படின்றாங்க. இல்லை உங்கள் ஒய்ஃப் வருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. டேய் வர லேட் ஆகும்டா சொல்கிறா என்ன விஷயம்டா அப்படின்னோடனே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னு நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத சொல்லுடா, உங்ககிட்ட நான் ஏன்டா தப்பாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிங்கண்ணே நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி வந்து எங்கள் மாமா கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தீங்க, இங்கே அந்த பணத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் பணத்தை தானே வந்து ஆப்ரேஷனுக்கு செலவு பண்ணீங்க, மீதி பணம் எங்கண்ணே அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியடைய என்னடா திடீர்னு இப்படி கேட்குற. இல்லைடா பிஸ்னஸ் பண்ண பணம் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தீங்களே என்கிட்ட, அப்போ அந்த பணத்தை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்ல, இந்த புட்டி கூட பெருசாக்கலாம்ல, ஏன் நீங்கள் பண்ணலை அப்படி சொல்லி கேட்டோன்னே அது வந்துடா அந்த படம் காவேரி கிட்ட இருக்கா, அது வந்துடா சொல்லுங்கண்ணே உண்மையை சொல்லுங்கள், என்கிட்ட நீங்கள் மறைக்க மாட்டீங்களா தயவுசெய்து சொல்லுங்கண்ணே அப்படின்னோடனே. அந்த படம் தொலைஞ்சு போச்சுடா. எனது தொலைஞ்சு போச்சா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆமாடா இந்த மாதிரி வந்து நடந்ததுடா அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பணத்தை தொலைச்சது, அந்த பணம் காணாமல் போனது, அக்கௌண்ட்லேருந்து வந்து மிஸ் ஆனது, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே நிவின் உட்காந்துருக்காரு. நீங்கள் என்னென்ன சொன்ன 1 லட்சம் 2 லட்சம் என்ன 33 லட்சம் இவ்வளோ அமௌண்ட்டை எப்படின்னு நீ வந்து தொலைச்ச அப்படின்னோடனே உனக்கு இது கூடவா தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிவின், அந்த டைமில் எனக்கு ஒன்றுமே புரியல, ஆப்ரேஷன் வேறு வச்சிட்டோம், அந்த பணத்தை எப்படி காவேரி எடுத்துகிட்டு வந்தாலும் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, அவள் எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு வாட்ஸ்அப் குரூப்லலாம் போட்டு எல்லாருக்கிட்டையும் பணத்தை சேகரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னோடனே அது உண்மை இல்லைண்ணே, அது உண்மையே கிடையாது, வந்து நீங்கள் தான் வந்து அவள் வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்க, உங்களால் தான் வாழ்க்கை பாழாக்கி நிற்கிறா, அவள் வந்து உங்களால் தான் வந்து அந்த விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுவும் 10 மாதம் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணியிருக்கா, அவள் வாழ்க்கையே போச்சு எல்லாம் உங்களால் தான் அப்படி சொன்னோன்னே குமரன் வந்து என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே எல்லாத்தையும் கேட்டு பயங்கரமாக கதறி அழறாரு. அவ்வளோதானா, நான் என்னால் தான் வந்து காவேரி இந்த நிலமையில் இருக்காளா, அவள் அவ்வளோதானா வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே கங்கா வந்துடுறாங்க. எல்லாத்தையும் கேட்டு கங்கா வந்துச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உன்னை போய் நம்பி நான் கூட இருந்தேன் பாரு, என்ன சொல்லணும் என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டியே, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்காத அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கங்கான்னு வந்து குமரன் கதிரை அடைகிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்க்குறாரு நிவின் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ அவ்வளோதான், குமரன் அண்ணாக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சிடும், இதுக்காக தான் காவேரி வந்து இவ்வளோ வந்து தியாகம் பண்ணியிருக்கா, நம்ம சொன்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும், அதனால தான் அவள் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கா, நான் தப்பு பண்ண போகனேன் நல்ல காலம் நான் சொல்லலை, சொல்கிறா நிவின் என்ன ஆச்சுடா ஏன்டா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னோடனே இல்லைண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, அந்த பணத்தை பற்றி ஏதாவது வந்து தகவல் கிடைச்சது இல்லை நிவின், எந்த தகவலுமே கிடைக்கல, நானும் அதான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இப்போ வரைக்கும் வந்து என் குடும்பத்தில் எல்லாருமே அந்த பணத்தை வந்து காவேரி தான் எடுத்துகிட்டு போயிட்டான்னு நினச்சிட்ருக்காங்க, காவேரி தான் என் வந்து கங்கா கூட திட்டிகிட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் அவள் திட்டும் போதெல்லாம் மனசு எவ்வளோ கஷ்டமாக திரும்ப எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. என்ன பண்ணுறது நிவின் தவிக்கிறாரு. அப்போ அந்த விஜய் வந்து உண்மைதான் சொல்லியிருக்காரா, அப்போ காவேரி வந்து கல்யாணம் பண்ணுறது கான்ட்ராக்ட் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி